சென்னை நந்தம்பாக்கத்தில் மிக சிறப்பாக தொடங்கியது உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், பல்வேறு நாடுகளின் தொழில் நிறுவனங்களின் பங்கேற்பு. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 2030 ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் என்ற இலக்கை எட்ட திட்ட அறிக்கை வெளியீடு. தமிழ்நாடு செமிகண்டக்டர் மற்றும் மேம்படுத்தப்பட்ட தொழில் கொள்கையையும் வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். $16,000 கோடி முதலீட்டில் தூத்துக்குடியில் அமைகிறது மின்சார வாகன தொழிற்சாலை. தமிழ்நாடு அரசுடன் வியட்நாமின் வின்பாஸ் நிறுவனம் ஒப்பந்தம் கையெழுத்து. Into the automotive industry. VinFast entry into Tamil Nadu promised to bring forth a fusion of style, sustainability and a superior. காஞ்சிபுரத்தில் $6,180 கோடி முதலீடு செய்யும் ஹுண்டாய் நிறுவனம். செல்போன் அல்லாத பிற மின்சாதன உற்பத்திக்காக பெக்கட்ரான் நிறுவனம் $1,000 கோடி முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தம் கையெழுத்து. தமிழ்நாட்டில் ஆலை விரிவாக்கத்திற்காக $5,000 கோடி முதலீடுக்கான ஒப்பந்தத்தில் டிவிஎஸ் நிறுவனம் கையெழுத்து. தூத்துக்குடி மற்றும் நெல்லையில் தொழில் தொடங்க JSW எனர்ஜி நிறுவனம் $10,000 கோடி முதலீடு, 6,600 பேருக்கு வேலை வாய்ப்பு. Which plans to expand its existing footprints in Thoothukudi and Tirunelveli districts with an investment of rupees 10,000 crores, employing 6,600. தமிழக பொருளாதாரம் அதிவிரைவு பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. கடந்த 2.5 ஆண்டுகளில் 200க்கும் மேற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். பொருளாதார வளர்ச்சியில் அதிவிரைவு பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டுக்கு கூடுதல் முதலீடுகளை ஈர்க்கும் மூலமாக மேலும் தொழில் வளர்ச்சிக்கு இந்த மாநாடு வழிவகுத்து கொடுக்கும். கடந்த 2.5 ஆண்டுகளாகவே முதலீட்டாளர்களின் முதல் முகவரி மாநாடு தமிழ்நாடு தான் தமிழ்நாடு அங்கீகாரம் பெற்றிருக்கு. தொழில் மயமாக்கல் வரலாற்றில் மகத்தான அத்தியாயம் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு. இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களுக்கும் தமிழ்நாடு முன் உதாரணமாக விளங்கி வருவதாகவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. தொழில்மயமாக்கல் வரலாற்றில் ஒரு மகத்தான அத்தியாயமாகவும் இந்த மாநாடு இருக்க போகுது. இந்தியாவுக்கு பல்வேறு வகைகளில் தமிழ்நாடு முன்மாதிரி மாநிலம். மாநிலங்களின் வளர்ச்சியே இந்தியாவின் வளர்ச்சி என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேச்சு. $1 டிரில்லியன் என்ற இலக்கை தமிழ்நாடு விரைந்து அடையும் வாழ்த்து. குடும்ப அட்டைதாரர்களுக்கு ₹1000 ரொக்கத்துடன் வழங்கப்பட உள்ள பொங்கல் தொகுப்பு. தமிழகம் முழுவதும் வீடு வீடாக நேரில் சென்று டோக்கன் வழங்கும் பணி மும்முரம்.
ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. 14 மாவட்டங்களில் கனமழை பெய்யலாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக மழை. எழும்பூர், நுங்கம்பாக்கம், அடையாறு உள்ளிட்ட பல பகுதிகளிலும் மழை பெய்கிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்யும் கனமழையால் நீர்வரத்து அதிகரிப்பு. குற்றாலம் பேரருவி, ஐந்தருவி உள்ளிட்ட அருவிகளில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை. நீர்வரத்து அதிகரிப்பால் வைகை அணையிலிருந்து திறக்கப்படும் உபரி நீரின் அளவு அதிகரிப்பு. வினாடிக்கு 4489 கன அடி வரும் நீர் அப்படியே வெளியேற்றம். தேனி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்யும் கனமழையால் வராக நதியில் நீர்வரத்து உயர்வு. ஆற்றங்கரையோர மக்கள் ஆற்றில் இறங்கவோ கடக்கவோ வேண்டாம் என எச்சரிக்கை. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 28 கிராம மீனவர்கள் இன்று ஒரு நாள் மட்டும் கடலுக்கு செல்ல வேண்டாம். கனமழையை ஒட்டி மீன்வளத்துறை உத்தரவு. சென்னையில் நாளை நடைபெறவிருந்த இந்திய தேர்தல் ஆணையத்தின் ஆலோசனை கூட்டம் ஒத்திவைப்பு. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ அறிவிப்பு. ஜனவரி 16ஆம் தேதி நடைபெறவுள்ள மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி. முகூர்த்தகால் நடும் விழாவில் கிராமத்தினர் பங்கேற்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் அரசு மருத்துவர் வீட்டின் பூட்டை உடைத்து 80 சவரன் நகைகள் கொள்ளை. 5 லட்சம் ரூபாய் ரொக்கத்தையும் அள்ளி சென்ற கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைப்பு. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் சாலையில் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனத்தில் திடீர் தீ. அணைக்க முயன்றும் முழுவதும் தீயில் எரிந்து சேதம். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே அத்திக்கடவு அவிநாசி திட்ட குழாயில் உடைப்பு. லட்சக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வீணானது. தாம்பரம் அருகே ஆன்லைன் சூதாட்டத்தில் 25 லட்சம் ரூபாய் பணத்தை இழந்த தந்தை. விரக்தியில் சொந்த மகனையே தூக்கில் போட்டுக் கொன்றதோடு கடலில் இறங்கி தற்கொலைக்கு முயற்சி. பக்தர்கள் கூறினால் அயோத்தி ராமர் கோயிலுக்கு செல்ல உதவி செய்யப்படும் என்ற அமைச்சர் சேகர்பாபுவுக்கு எதிர்ப்பு. ராமர் பெயரில் பாஜக நடத்தும் இன்னொரு வாக்கு வேட்டைக்கு இந்து சமய அறநிலையத்துறையை பலியாக்க வேண்டாம் என விசிக எச்சரிக்கை. நீட் தேர்வுக்கு எதிராக மக்களிடம் கையெழுத்து பெற்றது தொடர்பாக விமர்சிக்க அதிமுகவுக்கு அருகதை இல்லை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காட்டம். அவர் சொல்ற எல்லா இடத்துலயும் கையெழுத்து வாங்குறாரு. இவரே கையெழுத்து போடல, இவரே கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாரு. இவருக்கு என்ன அருகதை இருக்கு அதை பத்தி கேட்கறதுக்கு? இவர் கையெழுத்து போட்டு அப்புறமா கேள்வி கேட்க சொல்லுங்க. தமிழகம் கேட்கும் நிவாரண நிதியையும் மத்திய அரசு தராது. கடனும் வாங்கக்கூடாது என்றால் எப்படி? தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ கேள்வி. அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறார். நான் கேட்கிறேன், 37,000 கோடி பேரிடர் நம்ம நிதி உதவி கேட்கிறோம் ஒன்றிய அரசு கிட்ட. ஆனா அவங்க ₹1 கொடுக்க முடியும் போது நம்ம கடனை தானே வாங்க முடியும். நீ ரூபாயும் கொடுக்க மாட்டேங்கிற, அதே நேரத்தில் கடனே வாங்கக்கூடாதுன்னு சொன்ன என்ன அர்த்தம் வந்தது? நீலகிரி மாவட்டம் கூடலூரில் நிற்காமல் சென்றது ஏன் என்று கேட்ட பெண்ணிடம் தரக்குறைவாக பேசிய அரசு பேருந்து ஓட்டுநர்.
பெசாடு கண்டுக்காம வரீங்க. ஐயா கம்பி இது அப்பேட் வண்டி அது கவர்மெண்ட் வண்டி தானே, உங்க வண்டியா? ஐயா கம்பிக்க வேண்டாம். நான் கையை காமிச்சேன், உங்க கண்ணு தெரியாதுக்கு நாங்க என்ன பண்றது? நாலரை மணி நாங்க நிக்கிறோம், கையை காட்டுற. கடும் எதிர்ப்பு எழுந்த நிலையில் சஸ்பெண்ட் செய்து அதிரடி. பெசாடு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறில் மேல்மருவத்தூர் கோயிலுக்கு பக்தர்கள் சென்ற வேன் புளிய மரத்தில் மோதி விபத்து. 15 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி. சென்னை கொளத்தூரில் நடுரோட்டில் நண்பர்களுடன் மது அருந்தி அத்துமீறல். தட்டி கேட்ட போலீசாரிடம் தகராறில் ஈடுபட்ட வழக்கறிஞர் கைது. திருவள்ளூர் மாவட்டம் சிவாய்ப்பேட்டை அருகே நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் கட்டப்பட்டிருந்த வீட்டை இடிக்க முயற்சி. வீட்டின் உரிமையாளர் மற்றும் சகோதரர்கள் கிணற்றில் குதித்து தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு. விடுமுறை நாள் என்பதால் பழனி மலைக்கோயிலில் அதிகரித்த பக்தர்கள் கூட்டம். 3 மணி நேரம் காத்திருந்து வழிபாடு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் தொடர்ந்து கட்டுக்கடங்காத கூட்டம். 10 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்யும் பக்தர்கள். கும்பகோணம் சாரங்கபாணி சுவாமி கோவிலில் தைப்பொங்கல் தேரோட்ட விழா கொடியேற்றம். திரளானோர் கலந்து கொண்டு வழிபாடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.